எதிரும் புதிருமா நிற்கிற முத்து அண்டு மீனா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏற்பட போகிற குழப்பம், அவமானத்தில் இருக்கிற விஜயா, இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் அருண் சொன்னபடியே மீனா சீதாவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இது சம்மந்தமாக சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் அருண், மீனா அண்ட் சீதான்னு சொல்லி 3 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. என்னதான் இதுக்கு மீனா சம்மதம் கொடுத்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சால் முத்து எப்படி அதை எடுத்துக்குவாரு அப்படிங்கிறத பற்றி தான் பயத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் சீதாவோட வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்குமே மீனா தயாராகிட்டாங்க. அதே நேரத்தில் முத்துவோட நண்பர் முருகன் முத்துவை சந்திச்சு எனக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும், ஆனால் என்னோட அண்ணன் சம்மதம் கொடுக்க மாட்டான், அதனால் எனக்கும் வித்யாவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட முருகன் உதவி கேட்குறாரு. முத்துவும் உங்கள் 2 பேருக்கும் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், அது சம்மந்தமான விஷயங்களை நானே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் மீனாவோட தம்பி சத்யா காலேஜில் பாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சந்தோஷத்தை மீனா சீதா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது முத்து மாமா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்துவையும் சந்தித்து இனிப்பு கொடுத்து சத்யா நன்றியையும் சொல்கிறாரு. கடைசியில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக மீனா சீதா அண்ட் அருணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே முருகன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முத்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு விசாரிக்கிறதுக்கும் வரப்போகிறாரு. அப்போது எதிரும் புதிருமா முத்து அண்டு மீனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எதிரெதிராக நிற்க போகிறாங்க. இதில் ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரப்போகுது. அடுத்ததாக சிந்தாமணியினுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக பார்வதி அண்டு விஜயா 2 பேருமே கலந்துக்கிறாங்க. அங்கே ஆட்டம் பாட்டம்னு சொல்லி கொண்டாடின நிலையில் சிந்தாமணியினுடைய தோழி ஒருத்தவங்க வந்து விஜயா போட்டிருந்த செயினை பார்த்து இது என்னோட செயின், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது திருடு போயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க. இதனால் எல்லாரும் முன்னாடியும் விஜயா அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த செயினை சிந்தாமணியினுடைய தோழிக்கு விஜயா கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த விஜயா திருட்டு செயினையா என்கிட்ட கொடுத்த இந்த மாதிரி ரோகிணி திட்டி அடிக்க போகிறாங்க. இதுக்கிடையில் ரோகிணி போட்ட ட்ராமாவை நம்பி விஜயா மனோஜ் அண்ட் ரோகிணின்னு சொல்லி 2 பேரையுமே கூப்பிட்டு இனிமேலாச்சும் என்கிட்ட பொய் சொல்லாமல் ஒழுங்காக இருக்கணும், மனோஜ்கிட்ட நான் ஷோரூம் போயிட்டு வரலாம், ஆனால் பணக்கார மருமகளாக நீ மாறணும், அப்போ தான் எனக்கு அது கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே இப்போ செயின் பிரச்சனை வந்ததுனால மறுபடியும் விஜயா ரோகிணியை வெறுத்து ஒதுக்க போகிறாங்க. ரோஹிணி என்னதான் தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற விஷயம் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணினுடைய ஆட்டம் ஒரேடியாக அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.